வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிபிஎம்எஸ்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் இன் யூனிவர்சிட்டி ஸ்டோர்ட் இன் ரிலேஷன் ஸ்டூடெண்ட். ஸோ டேபிள் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், அதில் நேம், செக்ஸ், மார்க், டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு 4 ஆட்ரிபியூட் இருக்குது. கன்சிடர் த ஃபாலோயிங் query, எஸ்கியூஎல் query, செலக்ட். ஸோ இதுலேருந்து தான் query ஸ்டார்ட் ஆகுது. செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் 6 is equal to m அப்படின்னு சொன்னால் மேலு. குரூப் பை டிபார்ட்மெண்ட் நேம் ஹேவிங் ஆவரேஜ் மார்க்ஸ் greater than. Select average marks from student. It returns the name of the department for which அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து query பார்த்தலாம், அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம் தான் நம்மளோட அவுட்புட்டாக வரும். சரியா? ஃப்ரம் ஸ்டூடெண்ட், எங்கேருந்து? ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் ரிலேஷன்லேருந்து நம்ம வந்து இதை ஃபெச் பண்ணுறோம், டிபார்ட்மெண்ட் நேமை ஃபெச் பண்ணுறோம். வேர் 6 is equal to மேல். ஸோ அப்படின்னா வந்து மேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். குரூப் பை டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக குரூப் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் 20 மெம்பர்ஸில் 10 வந்து பாய்ஸு, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 20ல் 10 வந்து பாய்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த 10 சிஎஸ்சியில் இருக்கிற 10, ஐடியில் இருக்கிற 10 வந்து நம்ம குரூப் பண்ணி அவங்களோட ஆவரேஜ் மார்க்கை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் ஒரு ஆவரேஜாக 8 சிஜிபிஏ இருக்குன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 10 பாய்ஸோட ஆவரேஜ் சிஜிபிஏ 8, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 10 பாய்ஸோட ஆவரேஜ் 8 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். கிரேட்டர் தேன். செலக்ட் ஆவரேஜ் மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக யூனிவர்சிட்டி, இது வந்து யூனிவர்சிட்டியோட டேட்டா பேஸ் இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிள். ஸோ யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க்கையும் எடுத்து கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ஒரு 8.1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இட் ரிட்டர்ன்ஸ் த நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஃபார் விச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஃபார் விச் அப்படின்னு சொன்னால் இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? த ஆவரேஜ் மார்க் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் மோர் தேன் ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் in the same department. ஸோ இது கரெக்டானு கேட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா ஆவரேஜ் மார்க் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட் இது முடியும் கரெக்டு. ஓகேவா? இஸ் மோர் தேனும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் சேம் டிபார்ட்மெண்ட், இந்த வார்த்தை பாருங்கள், இது தப்பு. ஏன்னா இது வந்து யூனிவர்சிட்டியோட மார்க், அதனால் சேம் டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்டால் தப்பு. நெக்ஸ்ட்டு த ஆவரேஜ் மார்க் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட் இது முடியும் கரெக்டு. இஸ் மோர் தேன் கரெக்டு. ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் யூனிவர்சிட்டி, எஸ் இட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மற்ற 2 ஏன் தப்புன்னு பார்த்துடலாம். See, the average mark of male student is more than the average mark of male student in university கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம நிறையா மோஸ்ட்டாக இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்குவரி, இது வந்து ஒரு சப்குவரி. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி ஒரு குவரி இருக்குது, அதுக்கு தான் இந்த மேல் ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவரேஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஒரு தனி குவரி. ஓகேவா? அந்த இடத்துல வந்து மேல் ஸ்டூடெண்ட்டுன்றது காமனாக வராது, அதனால் இது தப்பு. நெக்ஸ்ட்டு த ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ் மோர் than the average mark of male student in university ன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு சொன்னால் அப்படியே வந்து உல்டாவாக கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட் அப்படின்ற வரணும், இந்த இடத்துல வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.